ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்னைக்கு நம்ம vlogல முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு சில்வர் கிண்ணம் எடுத்துக்கிறேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் 3 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இஞ்சியும் பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரணுங்க. இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்ததும் மறுபக்கமும் இது போல் பரட்டி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா வேகணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டால் கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்க, எக் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாயங்கால நேரத்தில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.